அப்பா அங்க காத்தாட உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. ரவி, எக்ஸாம் வருது, நல்லா படி. ஏதாவது சந்தேகம் வந்தா அக்காவை கேளு. எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நான் சொல்லி தருவேன்ல. அப்பா நான் நல்லா படிக்கிறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அப்பா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லையே தவிர சரஸ்வதி கடாட்சம் நிறைய இருக்கு. இங்க உட்காருங்க. டேய் நீ போய் படிப்போ. சரிக்கா. அம்மாடி, வறுமை கூட தெய்வமா கொண்டாடுறது நம்ம நடுத்தர வர்க்கத்தால் தான் முடியும். சரிப்பா, நான் போய் சமைக்கிறேன். நீங்க யாருன்னு தெரியல. என் பேர் அபிராமி. அபிராமியா? தினேஷ் கட்டிக்க போற அனிதாவோட அண்ணி. ஓ, நீங்க அந்த தினேஷோட சொந்தக்காரங்களா? என்ன விஷயம்? அந்த தினேஷ் பண்ண தப்ப மூடி மறைக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இத பாருமா, உன்னோட கோவம் நியாயமானது, அது எனக்கு புரியுது. ஆனா தினேஷ் உன்கிட்ட தப்பா நடந்தத நீ போய் அனிதா கிட்ட சொன்ன பாரு, அது உன்னோட தப்பு. ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தீர்ப்பாகாது. நிறுத்துங்க. தினேஷ் ஒரு அயோக்கியன். அவனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுப்படக் கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். உறவுல ரெண்டு குடும்பத்துக்குள்ள வர இருந்த சம்பந்தத்தை நீ கெடுத்துட்ட. இதனால நிறைய பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என்ன விளையாடுறீங்களா? நீங்களே ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி உங்களால என் மேல பழி போட்டு பேச முடியுது? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? வசதி உள்ளவங்களுக்கு இல்லாதது மனசாட்சி ஒண்ணுதானே. இத பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, பேசாம உட்காருங்க. இத பாரு சீதா, எனக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்க பிடிக்காது. நீ தப்பு பண்ணியும் அவன் தப்பு பண்ணானோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதனால என் குடும்பத்துல நிம்மதி இல்லை. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை. இதெல்லாம் தீக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்க பேச்சு பிரச்சனையை தீக்கிற மாதிரி தெரியலையே. சீதா, உங்க அப்பாவை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றியா? நான் முடிவா சொல்றேன், நீ இந்த விஷயத்துல இருந்து விலகி போகணும். அதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணமா? பணம் தானே உன்னோட நோக்கம். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். உங்களை மாதிரி ஏழைங்களுக்கு பிரச்சனை வரும்போது அதை தீக்கிறது பணம் தானே. அதை கொடுத்தா வாயை மூடிப்பீங்கல்ல. நீங்க கொடுக்குற இந்த பணத்தால எல்லாரையும் விலைக்கு வாங்கிலாம் நினைச்சிடாதீங்க. உங்களை மாதிரி பணக்காரங்க கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு, நல்ல மனசு கிடையாது. ஏழைங்கன்னா உங்க பணத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு அடிபணிவோன்னு நினைச்சீங்களா? அது என்கிட்ட நடக்காது. எனக்கு பணத்தை விட மானம் தான் முக்கியம். நீங்க கொடுக்குற இந்த பணம் என் கால் தூசுக்கு சமம். வெளியில போங்க. சீதா, நீ பேசுற வேகத்தை பார்த்தா பணம் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறேன். இது பிரச்சனை இல்ல, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, அதுக்கு அதிகமாவே நான் தரேன். ஆனா ஒண்ணு, நீ தினேஷோட வாழ்க்கையில குறுக்கிட கூடாது. இது வரைக்கும் நீங்க ஒரு பொண்ணாச்சே நான் பொறுமையா பேசிட்டு இருந்தேன். இன்னொரு தடவை அந்த தினேஷை பத்தி பேசுனீங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மரியாதை வெளில போங்க. ஓகே, பணத்தோட பவரை பத்தி உனக்கு தெரியாது. என்னமா இதெல்லாம்? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ கோவப்படணும் தாண்டி வந்தேன். கோவப்படுறியா? நல்லா கோவப்பட. உங்களை இங்க வரவழைச்சதுக்கு ரொம்ப சாரிப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், வீடு இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க? அப்பா, உண்மையை சொல்லணும்னா உங்களை பார்த்து பேசணும்னு நான் 2 நாளா பார்க்குறேன். முடியலப்பா, நீங்க பிஸியா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை வீட்டில் பேச முடியாது.
என்ன பேசவும் விட மாட்டாங்க. ஆஃபீஸ்ல பேசினா உங்களுக்கு பிடிக்காது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேசிதான் ஆகணும். அதான் உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். சிரமமா? என்ன இன்னைக்கு உன் பேச்சு நடவடிக்கைலாம் புதுசா இருக்கு. வாட் இஸ் த மேட்டர் அனிதா? கம் ஆன், கம் டு த பாயிண்ட். என்னது? அப்பாட்ட சொல்ல என்ன தயக்கம்? என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? அழாம விஷயத்தை சொல்லுமா. அப்பா, நான் சொல்றதை கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது. எனி ஆர்டர் மேடம்? ஒரு காஃபி. எனக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா இருக்கா? என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க, அன்பு காட்டுறீங்க. உங்ககிட்ட இந்த விஷயத்தை இவ்வளவு நாள் மறைச்சதே தப்பு. இருந்தாலும் இப்ப சொல்லியே ஆகணும்பா. அனிதா, என்ன விஷயமா? பயமா இருக்கு எனக்கு. அப்பா, தினேஷ் நல்லவ கிடையாதுப்பா. அனிதா? ஆமாப்பா, நான் உடனே இந்த முடிவுக்கு வரல. 4-5 சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏற்கனவே என் கல்யாணம் ஒரு தடவை தடைப்பட்டு நின்னு போச்சு. இதுவும் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நானும் பொறுத்து பார்த்தேன். ஆனா தினேஷ் திருந்தல. ஜாலி டைப்னு நினைச்சேன். ஆனா இது எல்லா லிமிட்டையும் தாண்டினா ஜாலி டைப்பா. மனுஷனோட நான் வாழுமாப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி இருக்கானே, தாலி கட்டிட்டா என்ன ஆட்டம் போடுவான்? திருந்தாத ஜென்மத்தை திருத்தவா நான் தாலி கட்டிக்கணும்? நீங்களே சொல்லுங்கப்பா. அந்த ரோக நான் உண்டில்லைன்னு படிப்படுறேன். அம்மா, இந்த விஷயம் உங்க அம்மாக்கு அன்னைக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்பா. தெரியுமா? தெரிஞ்சுமா அத்தனை பேரும் வாய் திறக்காம இருக்கீங்க. அப்பா, கோவப்படாதீங்கப்பா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். உறவும் அறந்துடக்கூடாது. தினேஷ் யாரு? உங்க தங்கச்சி பையன். சொன்னா என்ன ஆகுமோன்னு தான் உங்ககிட்ட அவங்க சொல்லல. தினேஷ் யாரு? உங்க தங்கச்சி பையன். சொன்னா என்ன ஆகுமோன்னு தான் உங்ககிட்ட அவங்க சொல்லல. ஏற்கனவே எனக்கு பேசின நிச்சயதார்த்தம் நின்னுடுச்சு. அந்த நினைப்பு வேற. அவங்கள திட்டாதீங்கப்பா. இப்ப என்னோட கவலை எல்லாம் அம்மா, அண்ணி, அண்ணன் எல்லாரும் சேர்ந்து, ஆம்பளை பையன் அவன் அப்படிதான் இருப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு என்ன சமாதானப்படுத்தி அவனை என் தலையில கட்டி வச்சுட்டா என் வாழ்க்கையை வீணா போயிடும்பா. அதான்ப்பா என் கவலை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு புரிஞ்சவங்க நீங்க. உங்க முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்ப்பா. அழாத. இந்த பாரு, நீ அழறதுக்காக நான் இந்த பாடுபடுறேன். கவலையே படாத. என்ன மீறி நம்ம வீட்டுல ஒரு காரியம் நடக்காது. நீ பேசாம வீட்டுக்கு போ. இப்பவே அந்த ராஸ்கல் வீட்டுக்கு நான் போறேன். கற்பகம், ஏய், உங்க மாமா வந்திருக்காரு, சீக்கிரம் வா. வாங்கண்ணே, உங்களுக்கு 100 ஆயுசு. வேணாம், இருக்கிற ஆயுசுக்கு என்ன நிம்மதியா விடுங்க, அது போதும்.
என்ன மாமா இப்படி பேசுறீங்க? உங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கு வேற எப்படி பேச சொல்ற? எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறீங்களா? அண்ணே, உன் பையன் பண்ண அக்கிரமம் அத்தனையும் என் பொண்ணு என்கிட்ட சொல்லிவிட்டான். அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே அவளை சந்தோஷமா வைக்கிறதுக்கு தான், கண்களுக்கு வைக்கிறதுக்கு இல்ல. அண்ணே, அவன் சின்ன பையன். அவன் சின்ன பையன் தான், நீ பெரிய மனுஷன் தானே. நடந்து அத்தனை தெரிஞ்சுக்கிட்டு ஊம கொட்டா மாதிரி அத்தனை எங்கிட்ட மறைச்சிட்டே இல்ல. என்னை ஏமாத்தி உன் மகனை மருமகனாக பாத்தில்ல. அண்ணே, என் வார்த்தையும் கேளுங்கண்ணே. நான் சொல்றத நீ கேளு. இப்ப நான் சொல்ல போறத டெலிபோன்லயோ வேற யார் மூலமாவோ சொல்லி அனுப்பியிருக்கலாம். இருந்தாலும் உன்னை நேருக்கு நேர் பார்த்து சொல்ல வேண்டியது அப்பட்டமா சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கிறேன். இது பாரு, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே சொந்த பந்தங்க விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். உன் பையனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் போறது எல்லவட்டம் தொழில் ரீதியா பல பொண்களை சந்திக்கிறான், அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா அவன் நடத்த இவ்வளவு கேவலமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏமா, ஒரு பையனை இப்படி அவளை வெக்கமா இல்ல உனக்கு? அண்ணே, முன்னால அவன் அப்படி இப்படி இருந்தான். ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஃபுல்லா மாறிட்டானே. ஆமா மாமா. நானும் பத்த யாரல்ல, யாரை ஏமாத்த பாக்குறீங்க? என் பொண்ணு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்பட்டமா அழுது கொட்டிட்டான். அந்த சீதாவோட கதையை தெரிஞ்சும் நான் என் மகளை கட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறியா? நான் என்ன இழிச்சவா? என்ன பைத்தியக்காரனா? இந்த பாருமா, எனக்கும் உனக்கும் அண்ணன் தங்க உறவு இருக்கிறதுனாலதான் நான் இந்த சம்பந்தத்துக்கு சம்மதிச்சேன். இந்த சங்கடங்கள்லாம் வந்துச்சு. நான் இப்ப வந்ததே இந்த உறவு முடிச்சுட்டு போகத்தான். இந்த உறவு வேணாம், இந்த கல்யாணமும் வேணாம். ஜன்மத்துக்கு என் வீட்டு படியை மிதிக்காத சொல்லிட்டேன். அண்ணே, மாமா, அண்ணே, அப்படி சொல்லாதண்ணே. உன் வாயில அப்படி சொல்லாத. எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இல்ல. மாமா, அண்ணே, மாமா, அண்ணே, அண்ணே, மாமா, அண்ணே, மாமா. அம்மா, என்னாச்சுமா? ஐயோ, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுமா? அம்மா, அம்மா, நெஞ்சு வலிக்குது. அம்மா, 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 என்னாச்சுமா? அம்மா, 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 அம்மா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. என்னங்க, என்னாச்சு? வாங்க. பொய் பேசுறது, உண்மையை மறைக்கிறது, இதெல்லாம் யாருக்கிட்ட எப்ப இருந்து கத்துக்கிட்ட? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கிறேன். உன் பொண்ணு உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லி கதறி அழுது இருக்கிறான். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாம ஊம கொட்டா மாதிரி இருந்திருக்கிற. இல்லைங்க, அது வந்தாவது போயாது. உன் பொண்ணோட சந்தோஷத்தை விட உன் சொந்தக்காரங்க சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம் இல்ல. உன் பொண்ணை ஒரு பொம்பளை புரிக்கு கட்டி வைக்க உன் மனசு எப்படி சம்மதிச்சது? மாமா, அது போதுமா? இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் உங்ககிட்ட இருந்து சத்தியமா எதிர்பார்க்கவே. எவ்வளவு சின்ன சமாச்சாரமா இருந்தாலும் ஓடி ஓடி வந்து என்கிட்ட சொல்லுவேன். தினேஷ் பத்தி இவ்வளவு பயங்கரமா ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியா? இல்ல மாமா, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் சத்தியமா எதையும் உங்ககிட்ட மறைச்சு செய்யணும்னு நினைக்கல. ஆனா அதே நேரம் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணணும்னு தான். எப்படியாவது? What do you mean? எப்படியாவதுன்னு என்ன அர்த்தம்? யார் தலையில என் பொண்ணை கட்டி வச்சு நிம்மதியா இருன்னு அர்த்தமா? அந்த தினேஷ் ஒரு அயோக்கிய பையன், கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல, பொம்பளை நடுத்தெருவுல மிரட்டுறான். அவனுக்கா? உனக்கே வெக்கமா இல்ல? என் பொண்ணை நான் ஒரு நாள் கண்கலங்க விட்டதில்லை. அப்பேற்பட்ட பொண்ணு கண்கலங்க விட்டவன் அவளுக்கு தேவையில்லை, எனக்கு மாப்பிள்ளை இல்லை. ஏ, இந்த கல்யாணமே தேவையில்லை. மாமா கொஞ்சம் என்ன அவசரப்படாதுன்னு சொல்ல போற அவ்வளவுதானே? வீடு பத்தி எரியுதுமா, இதுல நான் அவசரப்படாம இருக்க முடியாது. எல்லாத்தையும் போட்டு உடைச்சு விட்டேன். என்னன்னு சாவகாசமா கதை கேட்டுட்டு இருக்கேன். அனிதா இந்த விஷயத்தை சொன்னது நேரம் என் தங்க வீட்டுக்கு தான் போனேன். அவ பையனோட வண்டவாளத்தெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் அக்கு வேற ஆண் வேற பிச்சை எறிஞ்சு விட்டேன். சங்காத்தமே வேணும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். மாமா, இது கல்யாண விஷயம். காலா காலத்துக்கு நிலைச்சிருக்கணும். சட்டு போட்டுன்னு அவசரப்பட்டு சரின்னு சொல்ல முடியாது. விடியறதுக்குள்ள வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிடவும் கூடாது. ஐ டோன்ட் அக்ரி. நல்லவங்களா இருந்தா தான் ப்ரொசீட் பண்ணணும், கெட்டவங்களா இருந்தா கட் பண்ணி தூக்கி எறியணும். இருங்க மாமா, இதே மாதிரி தான் கார்த்திக் சாந்தி கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தப்ப நீங்க அவசரப்பட்டீங்க. நான் தான் உங்களை சமாதானம் பண்ணி அவங்களை இங்க தங்க வச்சேன். இன்னைக்கும் என்னாலதான் அவங்க இந்த வீட்டுல இருக்காங்க. அதான் 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 நீ பண்ண பெரிய தப்பு. என்ன மாமா, என் மேல பழிய போடுறீங்க? என்னம்மா, அன்னைக்கே அவளை விரட்டி அடிச்சிருந்தா எனக்கு ஒரு தொந்தரவு இல்லம்மா. அந்த விளங்காதவளை வீட்டுக்குள்ள விட்டோம், அன்னில இருந்து எல்லாமே கந்தரகோலம் தான். தாலி எடுத்தவளுக்கு தாலி மகிமை எப்படிமா தெரியும்? அன்னைக்கு அப்படித்தான்.
நாம தாலி வாங்க போகும்போது குறுக்க வந்தா ஒதுங்கி இருக்க வேணாம். அவன் நிலைமை அவளுக்கு புரிய வேணாம். என்னங்க எதுக்கு எதையும் முடிச்சு போட்டு பேசுறீங்க? நான் என்ன இப்ப இல்லாத சொல்லிவிட்டேன். அந்த புண்ணியவதி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்காது. அவன் நடக்க விட மாட்டான். நீ பாத்துக்கிட்டே என்ன அபிராமி, நாம எவ்வளவோ போராடியும் அனிதா சொன்னதுனால கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாரே. தெரியல அத்தை, அனிதாக்கு யாருன்னு கடவுள் அவ தலையில எழுதி வச்சிருக்காரோ. சாந்தி, வாங்க. சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியா? பொய் சொல்லவும் கத்துக்கிட்டியா சாந்தி? நான் கீழே கேட்டுட்டு தான் வரேன். நீ சாப்பிடவே வரலையாமே, ஏன்? சொல்லுமா. ஒண்ணும் இல்ல. சரி, குழந்தைங்க உள்ள படுக்க வச்சிருக்கேன். இந்த வீட்ல அந்த சின்னஞ்சிறு குழந்தைகிட்ட கூட யாரும் அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. அவ என்ன பாவம் பண்ணா? இந்த வீட்ல சுதந்திரமா ஓடி ஆட முடியுதா? என்னோட வேதனை எதுவும் அவளுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு? ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு? என்னன்னு சொல்றது? கடலோரம் குடியிருந்தா உப்பு காத்துதான் வீசும். அதே மாதிரி என்னோட அழுகைக்கும் கண்ணீருக்கும் காரணமே தேவையில்லை. எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருந்தா நீ இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியுது. நிச்சயமா அப்பா தான் ஏதாவது சொல்லியிருப்பாரு. சொல்லு. உங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்கு தாலி வாங்க புறப்பட்டப்ப என்னால தடையாயிடுச்சு. மாமா திட்டினாரு. இப்ப இந்த கல்யாணமே நின்று போயிடுங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. அப்பா ஏதாவது இதை பத்தி உங்ககிட்ட பேசினாரா? அவர் பேசுறது இருக்கட்டுங்க. என் மனசாட்சிக்கு பட்டதை சொல்றேன். என்னைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அன்னையில இருந்து நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்க கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன். பெண்கள் தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி தாழ் மனப்பான்மையோட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது தப்பு சாந்தி. உன்னை பத்தியும் நீ வந்ததை பத்தியும் நல்ல விதமா உணராதவங்க உணர்வுகளுக்கெல்லாம் நீயே ஏதாவது அர்த்தம் சொல்லிட்டு இருக்காத. இங்க பாருமா, நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்க. உன்னாலதான் அனிதா கல்யாணம் நிக்குதுன்னா ஒரு வகையில் அதுல எனக்கு சந்தோஷம்தான். என்ன சொல்றீங்க? தினேஷ் ஒரு அயோக்கியன். அவன் கிட்ட இருந்து என் தங்கச்சி அனிதா பொழைச்சா. தினேஷ் அம்மா உன்னை மதிச்சாங்களா? உன் நல்ல குணத்தை கூட புரிஞ்சுக்காம உன்னையே அவமானப்படுத்திட்டாங்கல்ல. வேணும், நல்லா வேணும். பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசாதீங்க. மத்தவங்க நம்மள பாராட்டணும்னு ஒரு காரியத்துல இறங்குறது தப்பு. எந்த தாயும் தான் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் அப்படிதான் செஞ்சாங்க. நீ 1000 சொல்லுமா, நல்லவங்களையும் நல்ல நோக்கத்தையும் நோகடிக்கிற யாருமே எங்கேயுமே நல்லபடியா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை.